ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ அஸ் யூஷுவல் நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி சொல்லியிருந்தேன் நான் க்ரீன் ஹவுஸ் எடுக்கிறதா நேற்று சொல்லியிருந்தேன். ஸோ க்ரீன் ஹவுஸ், பாலி ஹவுசஸ், ஷேட் நெட்ஸ், அதோட கன்ஸ்ட்ரக்ஷன், யூட்டிலைசேஷன். சரிங்களா, இன்றைக்கி அந்த டாப்பிக்கை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம், க்ரீன் ஹவுசஸ் பற்றி. ஸோ நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிஎஃப் ஹேண்ட் அவுட்ஸ் வந்து நான் என்ன ரெடி பண்ணல, கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிவிட்டு வேணால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ கம்மிங் டு த க்ரீன் ஹவுஸ் எதுக்கு யூஸ் ஆகுது உங்களுக்கு? ஸோ க்ரீன் ஹவுஸ் வந்து நம்ம பிளான்ஸ் வந்து ஒரு கன்சிடரபிள் ஃபேவரபிள் என்விரான்மெண்ட்டில் க்ரோ பண்ணுறதுக்கு வந்து நம்ம க்ரீன் ஹவுஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு டைம் கிடச்சிச்சின்னா க்ரீன் ஹவுசஸ்லாம் போய் விசிட் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இது மேக்ஸிமம் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வந்து இதில் வந்து என்ரோல் பண்ணியிருப்பாங்க க்ரீன் ஹவுசஸை பொறுத்த வரைக்கும், ஷேட் நெட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்க தான் இதை ஸ்கீமாக எடுத்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரிங்களா, ஸோ க்ரீன் ஹவுஸ் பாருங்கள். க்ரீன் ஹவுஸ் எத்தனை டைப்பாக பிரிக்கலான்னு பாருங்கள். பேஸ்ட் ஆன் ஷேப்பு, யூட்டிலிட்டி, பேஸ்ட் ஆன் கவரிங் மெட்டீரியல்ஸ், பேஸ்ட் ஆன் இன்ஸ்ட்ரக்ஷன். சரிங்களா, 1 2 3 4 5 டைப்ஸாக பிரிக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் ஷேப்ஸ், ஸோ கொஸ்டின் ஏரியா வந்து இந்த ஏரியா தான். சரிங்களா, பேஸ்ட் ஆன் ஷேப்பும், ஸோ அப்புறம் வந்து பேஸ்ட் ஆன் கன்ஸ்ட்ரக்ஷனும், ஸோ இதுதான் கொஸ்டின் ஏரியா. சரிங்களா, ஸோ பேஸ்ட் ஆன் ஷேப்பில் லீன் டு டைப், ஈவன் ஸ்பேன் டைப், அன்ஈவன் ஸ்பேன் டைப், ரிட்ஜ் ஃபரோ டைப், ஷா டூத் டைப் அண்ட் கான்செப்ட் டைப். சரிங்களா, ஸோ அடுத்து ஷேடிங் நெட்ஸு, அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் யூட்டிலிட்டி. ஸோ யூட்டிலிட்டியை பேஸ் பண்ணல ஆக்டிவ் ஹீட்டிங், அப்புறம் ஆக்டிவ் கூலிங். ஸோ இந்த 2 டைப் இருக்குது. அடுத்து பேஸ்ட் ஆன் கவரிங் மெட்டீரியலில் கிளாஸ் க்ரீன் ஹவுஸ், பிளாஸ்டிக் ஃபில்ம் க்ரீன் ஹவுஸ், ரிஜிட் பேனல் க்ரீன் ஹவுஸ். சரிங்களா, கிளாஸு, பிளாஸ்டிக் அண்ட் ரிஜிட் பேனல் க்ரீன் ஹவுஸ். பேஸ்ட் ஆன் கன்ஸ்ட்ரக்ஷனில் வுட்டன் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர், பைப் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர், ட்ரஸ் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர். மேக்ஸிமம் நம்ம க்ரீன் ஹவுசஸ் எல்லாமே ட்ரஸ் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும். சம்டைம்ஸில் வந்து பைப்டு ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த பேஸ்ட் ஆன் ஷேப் அப்படியே ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்கள், பேஸ்ட் ஆன் ஷேப்பு லீன் டூ டைப் க்ரீன் ஹவுஸ். ஸோ லீன் டூ டைப் க்ரீன் ஹவுஸில் ஸோ இது என்ன ஆகும்? ஸோ இட் இஸ் பிளேஸ்ட் அகேன்ஸ்ட் த சைட் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் பில்டிங். ஸோ ஒரு எக்ஸிஸ்டிங் பில்டிங் இருக்குன்னா அதுக்கு அகேன்ஸ்ட் சைடில் தான் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணலாம், சிங்கிள் ரால், டபுள் ரோ பிளான் பெஞ்சஸ் வந்து இது பண்ணலாம். ஸோ இதுக்கு உங்களுக்கு இமேஜ் காட்டுறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இதுதான் லீன் டூ டைப் க்ரீன் ஹவுஸ். சரிங்களா, இன்னொரு இமேஜ் பாருங்கள், பார்த்தீங்களா? ஸோ இப்படி தான் இருக்கும், 2 பெஞ்சஸ் இருக்கும், வி கேன் க்ரோ பிளான்ட்ஸ். சரிங்களா, ஸோ இதுதான் லீன் டூ டைப். ஸோ இதோட டோட்டல் வித்து பார்த்தீங்கன்னா 7 to 12 ஃபீட் இருக்கும். ஸோ டிப்பிக்கலி இது வந்து சவுத் ஃபேஸிங் சைடு தான். ஸோ இதுக்கு வந்து அடிக்குவேட் சன் எக்ஸ்போஷர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, அடுத்து இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னா லீஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஸ்ட்ரக்சர். ஸோ அடுத்து யூஸ்வலி க்ளோஸ் டு வாட்டர், எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹீட். சரிங்களா, நெக்ஸ்ட் கம்மிங் டு டிஸ்அட்வான்டேஜஸ், லிமிட்டட் ஸ்பேஸ், லைட், வென்டிலேஷன் அண்ட் டெம்பரேச்சர் கண்ட்ரோல். ஸோ லிமிட்டடாக இருக்கும், ஏன்னா வந்து உங்களுக்கு பில்டிங்கே ஒட்டி தான் இருக்குல்ல. சரிங்களா, ஸோ அதனால உங்களுக்கு வந்து லிமிட்டட் டு ஸ்பேஸ் அண்ட் லைட்டு. சரிங்களா, ஹாஃப் க்ரீன் ஹவுஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ காமிச்சு பார்த்தீங்களா, ஹாஃப் க்ரீன் ஹவுஸ் தான் இருக்கும், ஸ்ப்ளிட் அலாங் த பீக் ஆஃப் த ரூஃப். அடுத்து கம்மிங் டு இது முடிஞ்சிருச்சு. சரிங்களா, கம்மிங் டு செகண்ட், ஈவன் ஸ்பேன் டைப். ஸோ ஈவன் ஸ்பேன் டைப்னா, ஸோ இது வந்து கிரவுண்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, இட் இஸ் கன்ஸ்ட்ரக்ட் ஆன் லெவல் கிரவுண்ட். ஸோ இது கேன் அக்கோமடேட் 2 or 3 rows ஆஃப் அ பிளான் பெஞ்ச். 2 to 3 rows ஆஃப் த பிளான் பெஞ்ச் அக்கோமடேட் பண்ண முடியும். இதில் பெட்டர் ஏர் சர்க்குலேஷன் இருக்கும், யூனிஃபார்ம் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண முடியும். இந்த ஈவன் ஸ்பேன் டைப் க்ரீன் ஹவுஸில் 2.5 to ஹைட் வந்து 2.5 to 4.3 மீட்டர் இருக்கும், லென்த் வந்து 24 மீட்டர்ஸ். சரிங்களா, ஸோ இட் வில் ஹவுஸ் 2 சைட் பெஞ்சஸ் அண்ட் 2 வாக்ஸ் அண்ட் ஒயிட் சென்டர் பெஞ்சஸ். ஸோ உள்ள இன்ஸ்டாலேஷனை சொல்கிறாங்க. சரிங்களா, சிங்கிள் ஸ்பேன் வேரிஸ் ஃப்ரம் 5 to 9 மீட்டர். ஸோ ஒரு சிங்கிள் ஸ்பேன் வந்து 5 to 9 மீட்டர் வேரி ஆகும். ஸோ இந்த ஈவன் ஸ்பேனை பாருங்கள், இதுதான் ஈவன் ஸ்பேன் க்ரீன் ஹவுஸ். சரிங்களா, ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து லெவல் ஆஃப் த கிரவுண்டில் இருக்கா, ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ அடுத்து காஸ்ட் இஸ் ஹையர் when compared to the லீன் டூ டைப். ஸோ லீன் டூ டைப்போட, ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஹாஃப் தானே இது பண்ணுவோம், அதனோட இது காஸ்ட் வந்து ஹெவியராக இருக்கும். சரிங்களா, அடுத்து அன்ஈவன் ஸ்பேன் டைப். ஸோ அன்ஈவன் ஸ்பேன் டைப் எங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹில் ஏரியாஸில் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட ரூப்ஸ் வந்து அன்ஈக்குவல் வித்தாக இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து அடாப்டபுள் டு சைட் ஸ்லோப்ஸ் ஆஃப் த ஹில். ஸோ ஹில்லோட சைட் ஸ்லோப்ஸுக்கு அடாப்டபுளாக தான் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ இதான் வந்து அன்ஈவன் ஸ்பேன். சரிங்களா, இந்த மாதிரி தான். நெக்ஸ்ட் வந்து ரிட்ஜ் அண்ட் ஃபரோ டைப். இப்போ சொன்ன பார்த்தீங்கன்னா ரிட்ஜ் அண்ட் ஃபரோ டைப் தான். ரிட்ஜ் அண்ட் ஃபரோ டைப்பில் என்ன இருக்கும், 2 or more ஏ ஃப்ரேம் green house connected to one another single large interior. ஸோ ஒரு லார்ஜ் இன்டீரியருக்கு 2 or more ஃப்ரேம்ஸ் வந்து கனெக்டடாக இருக்கும். ஸோ டயக்ராம் பார்த்தீங்கன்னா புரியும், தெரியுதுங்களா? ஸோ 2 or more ஃப்ரேம்ஸ் வந்து கனெக்டடாக இருக்குது. ஸோ இந்த சைடு வால்ஸ் வந்து இதை எலிமினேட் பண்ணிடுவாங்க 2 க்ரீன் ஹவுஸ் பிட்வீனில்.
சரிங்களா. 2 க்ரீன் ஹவுஸ் சைடால் இதாயிரும். இது எங்கே எஃபெக்டிவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்த்தன் கண்ட்ரிஸ் ஆஃப் யூரோப்பில் தான் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுவாங்க இது. ஸோ இட் சர்வ்ஸ் அஸ் அ ஃபர்ரோ ஆர் கட்டர் டு கேரி த ரெயின் அண்ட் மெல்டட் ஸ்னோ. ஸோ ரெயின் அண்ட் மெல்டட் ஸ்னோ வந்து ஈஸியாக உங்களுக்கு கேரி அவுட் பண்ணுறதுக்கு இந்த டைப் ஆஃப் ரிட்ஜ் அண்ட் ஃபர்ரோ டைப் க்ரீன் ஹவுஸஸ் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா. ஸோ அடுத்து சா டூத் டைப் க்ரீன் ஹவுஸ். ஸோ சா டூத் டைப் க்ரீன் ஹவுஸ் இதே தான். ஸோ சிமிலர் டு ரிட்ஜ் அண்ட் ஃபர்ரோ டைப் தான். என்ன ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்கன்னா நேச்சுரல் வென்டிலேஷனுக்கு வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. இது வந்து தனியாக நேச்சுரல் வென்டிலேஷனுக்கு உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ப்ரொவிஷன். அதுதான் உங்களுக்கு சா டூத் டைப் க்ரீன் ஹவுஸ். சரிங்களா. ஸோ இந்த இமேஜ் பாருங்கள், உங்களுக்கு கிளாரிட்டியாக தெரியும். ஸோ அடுத்து கம்மிங் டு குவன்செட் க்ரீன் ஹவுஸ். சரிங்களா. குவன்செட். ஸோ இதில் என்ன இருக்கும், பைப் அண்ட் ஆர்ச்சஸ் இருக்கும். ஸோ பைப் அண்ட் பர்லிங்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ரீன் ஹவுஸ் ஸ்ட்ரக்சர் மேக் பண்ணியிருப்பாங்க. மேலே வந்து பாலியத்திலின கவர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது லெஸ் எக்ஸ்பென்சிவ். ஸோ ஃப்ரீ ஸ்டாண்டிங் ஸ்டைல் ஆர் இன்டர்லாக்கிங் ரிட்ஜ் அண்ட் ஃபர்ரோ. சரிங்களா. அடுத்து வந்து ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும், இட் இஸ் பெட்டர் அடாப்டட் டு ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப வந்து பெட்டராக இருக்கணும் குவன்செட் க்ரீன் ஹவுஸ். சரிங்களா. ஸோ இதோட இமேஜ் பாருங்கள், இதுதான் குவன்செட் க்ரீன் ஹவுஸ். சரிங்களா. ஸோ கம்மிங் டு நெக்ஸ்ட் செகண்ட் சாப்டர் பேஸ்ட் ஆன் யூட்டிலிட்டி. முன்னாடி இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் ஷேப்பு பார்த்தோம். அடுத்து பேஸ்ட் ஆன் யூட்டிலிட்டி பார்க்க போகிறோம். சரிங்களா. பேஸ்ட் ஆன் யூட்டிலிட்டி என்ன, ஃபார் ஆக்டிவ் ஹீட்டிங்க்கு night time air temperature decreases for avoiding cold bite to plants due to freezing, some amount of heat is supplied. So for active heating systems என்னென்ன யூஸ் பண்ணுவாங்க, யூனிட் ஹீட்டர்ஸ், சென்ட்ரல் ஹீட் ரேடியன்ட், சோலார் ஹீட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. வேரியஸ் மெத்தட்ஸ் இதில் யூஸ் பண்ணுவாங்க. டபுள் லேயர் பாலித்திலின், தெர்மோப்ளேன் கிளாஸ். சரிங்களா. இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஆக்டிவ் ஹீட்டிங்க்கு. ஸோ சம்மர் சீசனில் ஆக்டிவ் கூலிங்காக இருக்கிறதுக்கு, ரெடியூஸ் டெம்பரேச்சர் வந்து ஆம்பியன்ட் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு லார்ஜ் வால்யூம் ஆஃப் கூல்டு ஏர் ட்ரான் இன்டு த க்ரீன் ஹவுஸ். ஸோ க்ரீன் ஹவுஸ்க்குள்ளே அதிகமாக கூலிங் ஏர் வந்து கொடுத்துருவாங்க ஆக்டிவ் கூலிங் இந்த மெத்தடில். ஸோ இதில் என்னென்ன கூலிங் பேட் இருக்கும், ஃபேன் கொடுத்துருப்பாங்க, ஃபாக் கூலிங் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. ஸோ ரூஃப் ஓப்பனிங் ஆஃப் 40% அண்ட் சம் கேசஸ் நியர்லி 100% கூட ஓப்பன் பண்ணிடுவாங்க ஆக்டிவ் கூலிங்க்கு நைட் டைமில். சரிங்களா. அடுத்து பேஸ்ட் ஆன் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ பேஸ்ட் ஆன் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வுட் அண்ட் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ஸ். சரிங்களா. ஸோ க்ரீன் ஹவுசஸ் லெஸ் தென் 6 மீட்டர் வுட் அண்ட் ஃப்ரேம்ஸ் ஆர் யூஸ்டு. சரிங்களா. க்ரீன் ஹவுஸ் வந்து லெஸ் தென் 6 மீட்டர் இருந்துச்சுன்னா வுட் அண்ட் ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சைட் போஸ்ட் காலம்லாம் வந்து வுட்லேயே இருக்கும். ஸோ மற்றபடி ட்ரெஸ் யூஸ் பண்ணாமல் வுட்டை யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா. லோக்கல் அவைலபிள் டிம்பரை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பைன் வுட் 8 இஸ் காமன்லி யூஸ்டு ஃபார் வுட் அண்ட் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ஸ். சரிங்களா. ஸோ இட் இஸ் லோக்கலி அவைலபிள், குட் ஸ்ட்ரென்த், டியூரபிலிட்டி அண்ட் மெஷினபிலிட்டி. நெக்ஸ்ட்டு பைப் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ஸ். சரிங்களா. பைப் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து கிளியர் ஸ்பேன் இஸ் அரௌண்ட் 12 மீட்டர். இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் தேர் இஸ் அ கிளியர் ஸ்பேன். 12 மீட்டருக்கு எதுவும் இருந்துச்சு இல்லாமல் இருந்துச்சுன்னா we can use a pipe frame structures. சைட் போஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க, காலம்ஸ், கிராஸ் டைஸ், பர்லின்ஸ், பைப்ஸ், இதெல்லாம் ட்ரெஸ்ஸஸ் இங்கே யூஸ் பண்ண மாட்டாங்க பைப்பில். சரிங்களா. இதுதான் பைப் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ பைப் தெரியுதா உங்களுக்கு. ஸோ இப்படி தான். அடுத்து ட்ரஸ் ஃப்ரேம்டு. ஸோ ட்ரஸ் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். ஸோ இதுதான் ட்ரஸ் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். சரிங்களா. எப்படி இருக்குன்னு பாருங்கள். க்ரீன் ஹவுசஸ் இதெல்லாம் ஃபாரினில் அப்ராடில் பண்ணுறது. ஸோ இதில் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா க்ரீன் ஹவுஸ் ஸ்பேன்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 15 மீட்டர். சரிங்களா. க்ரீன் ஹவுஸ் ஸ்பேன்ஸ் வந்து அதிகமாக இல்லைன்னா ஈக்குவல் டு 15 மீட்டர் இருந்துச்சுன்னா ட்ரஸ் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே ஃப்ளாட் ஸ்டீல், டியூப்லெட் ஸ்டீல், ஆங்குலர் அயன் இதெல்லாம் வெல்ட் பண்ணுவாங்க. சரிங்களா. அந்த ட்ரஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு. ஓகே. ஸோ அடுத்து வந்து இட் இஸ் பெஸ்ட் சூட்டட் ஃபார் ப்ரீ ஃபேப்ரிகேஷனுக்கு வந்து இந்த டைப் ஆஃப் ட்ரஸ் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. அடுத்து கம்மிங் டு ஃபோர்த், பேஸ்ட் ஆன் த கவரிங் மெட்டீரியல். சரிங்களா. கவரிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணி என்னென்ன க்ரீன் ஹவுசஸ் இருக்குன்னு பார்க்கலாம். கிளாஸ் க்ரீன் ஹவுஸ். ஸோ கிளாஸ் க்ரீன் ஹவுஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதோட அட்வான்டேஜ் என்ன, இன்டீரியர் லைட் இன்டென்சிட்டி. சரிங்களா. லோ இன்டீரியர் ஹியூமிடிட்டி, ஹையர் ஏர் இன்ஃபில்ட்ரேஷன் இருக்கும். சரிங்களா. லீன் டூ டைப், ஈவன் ஸ்பேன், ரிட்ஜ் அண்ட் ஃபர்ரோ டைப் டிசைன்ஸ் ஆர் யூஸ்டு. ஸோ இந்த டைப்லாம் we can யூஸ் தி கிளாஸ் க்ரீன் ஹவுசஸ். நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம் லீன் டூ டைப், ஈவன் டைப், ரிட்ஜ் அண்ட் ஃபர்ரோலாம் உங்களுக்கு இமேஜஸ் காமிச்சிருந்தேன். அதெல்லாம் பேஸ்ட் ஆன் தி கிளாஸஸ். சரிங்களா. அடுத்து பிளாஸ்டிக் ஃபிலிம் க்ரீன் ஹவுஸ். கம்மிங் டு பிளாஸ்டிக் க்ரீன் ஃபிலிம்ஸில் வந்து பாலியத்தீன், பாலிஸ்டர் அண்ட் பிவிசியெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க கவரிங் மெட்டீரியலாக. சரிங்களா. ஸோ இதெல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்கும், காஸ்ட் ஹெல்த்தி. ஸோ கம்பேர்ட் டு கிளாஸை கம்பேர் பண்ணல இதெல்லாம் ரொம்ப சீப் அண்ட் மோர் பாப்புலர். சரிங்களா. அடுத்து வந்து கான்செப்ட் டிசைன் as well as gutter connected design is suitable for this covering material. கான்செப்ட் அண்ட் கட்டர் கனெக்டட் வந்து பிளாஸ்டிக் ஃபிலிம் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து ரிஜிட் பேனல் க்ரீன் ஹவுசஸ். ஸோ ரிஜிட் பேனல் க்ரீன் ஹவுசஸில் வந்து we can use a PVC rigid plants, fiber glasses,
ரீஇன்ஃபோர்ஸ் பிளாஸ்டிக்ஸ், அக்ரிலிக் அண்ட் பாலிகார்பனேட் ரிட்ஜ் பிளேன்ஸ் இது எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ரிஜிட் பேனல் க்ரீன் ஹவுசஸ் வந்து இட் இஸ் மோர் ரெசிஸ்டன்ட் டு பிரேக்கேஜ் ஆகாது அவ்வளோ சீக்கிரத்தில். லைட் அண்ட் யூனிஃபார்மாக இருக்கும் இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸில். சரிங்களா, இதோட லைஃப் ஸ்பேன் வந்து 20 இயர்ஸ் இருக்கும். ஸோ அடுத்து இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடும். சரிங்களா, ஆல்கே இந்த மாதிரி வந்து டார்க் அந்த பேனல் வந்து டார்க் பண்ணிடும். அப்புறம் லைட் டிரான்ஸ்மிஷன் வந்து உள்ளுக்குள்ளே இருக்காது. ஸோ அதுதான் இந்த ரிஜிட் பேனலில் உள்ள மேஜர் ட்ராபேக்ஸ். அடுத்து ஷேடிங் நெட்ஸ். ஸோ இந்த ஷேடிங் நெட்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். உங்களுக்கு காட்டுறது என்னென்னு. ஸோ இதுதான் ஷேடிங் நெட். சரிங்களா, ஸோ இதுக்குள்ளே தான் வந்து பிளான்ட்ஸ் வந்து வளர்ப்பாங்க மோஸ்ட்லி. சரிங்களா, இது என்ன ஹெல்ப்ஃபுல் பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் அப்ராப்ரியேட் மைக்ரோ கிளைமேட் கண்டிஷனுக்கு கொடுத்துரும். ஸோ ப்ரொடெக்ட் கிராப் பிளான்ஸ் ஃப்ரம் யூவி ரேடியேஷன், டெம்பரேச்சர் வேரியேஷன், ரெயின் அண்ட் விண்ட்ஸ். சரிங்களா, ஹையர் கிராப் ஈல்டு இருக்கும். இது உண்மை தான், கிராப் ஈல்டு வந்து ஹையராக இருக்கும் இந்த ஷேடிங் நெட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால. சரிங்களா, உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் போய் கேட்டு பாருங்கள் ஷேடிங் நெட்ஸ் எங்கே இருந்து அப்படின்னா போய் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். சரிங்களா, ஸோ அடுத்து நெட்டிங்ஸில் வந்து யூவி ஸ்டெபிலைஸாக இருக்கும், ஹையர் டியர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், லோ வெயிட் ஃபார் ஈஸி அண்ட் குயிக் இன்ஸ்டாலேஷன் வித் 30 to 90% ஆஃப் ஷேட் வேல்யூ. 30 to 90% ஷேட் வேல்யூ. சரிங்களா, ஸோ டோட்டல் காஸ்ட் நியர்பை ஒரு 4 lakhs கிட்ட வரும். 2 to 4 lakhs கிட்ட வரும். சரிங்களா, ஸோ பேஸ்ட் ஆன் த ஏரியா. ஸோ ஷேடிங் நெட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இட் இஸ் ஐடியலி அட்வான்டேஜஸ் ஆஃப் க்ரீன் ஹவுசஸ் பார்க்கலாம். ஸோ இட் இஸ் ஐடியலி சூட்டட் ஃபார் க்ரோயிங் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ். நான் சொன்னேன்ல ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் தான். ஸோ அவங்க வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் அவங்க தான். ஸோ ஈஸியாக அந்த க்ரீன் ஹவுசஸ்க்குள்ளே வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ளவர்ஸ் ஈஸியாக வளர்ச்சிடலாம். ஹை குவாலிட்டி ப்ரொடியூஸ் ஹை குவாலிட்டியாக இருக்கும். டிசீஸ் வராமல் தடுக்கலாம். ஈல்டு அதிகமாக இருக்கும். ஸோ மார்க்கெட் டைமிங் கரெக்டாக வி கேன் கெட் அ ப்ராஃபிட். அடுத்து வந்து ஹைட்ரோஃபோனிக்ஸ், ஆயில்லெஸ் அக்ரிகல்ச்சர், ஏரோஃபோனிக்ஸ், நியூட்ரல் ஃபிலிம் டெக்னிக் இதெல்லாம் இந்த இதில் பயன்படுத்தலாம். ஸோ இது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் கிராப்ஸுக்கு. ஸோ எஃபிஷியன்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் டு கண்ட்ரோல். ஸோ கெமிக்கல்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் வந்து பெஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வி கேன் யூஸ் இட் எஃபெக்டிவ்லி. ஏன்னா ஒரு க்ரீன் ஹவுசஸ்க்குள்ளே வளர்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு அந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணாது. ஸோ வார்ம் சீசன் கிராப்ஸ் மே க்ரோன் த்ரோட் அவுட் த இயர். ஸோ இந்த டைமில் மட்டும்தான் க்ரோ ஆகும், வார்ம் சீசனில் மட்டும்தான் அந்த மாதிரி கிராப்ஸெல்லாம் வந்து இப்போ வந்து க்ரோ பண்ணி இதுக்குள்ளே க்ரோ பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ வாட்டர் ரெக்குயர்மெண்ட்டை வந்து வெரி லிமிட்டடாக தான் இருக்கும். சரிங்களா, ஸோ அடுத்து வாட்டர் ரெக்குயர்மெண்ட் சரிங்களா. ஸோ வார்ம் சீசனில் வந்து கிராப்ஸ் வந்து வி கேன் க்ரோ த்ரோட் அவுட் தி இயர். ஸோ இதெல்லாம் தான் டைப்ஸ் ஆஃப் க்ரீன் ஹவுசஸ் அண்ட் க்ரீன் ஹவுசஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் கீ பாயிண்ட்ஸ். சரிங்களா, ஸோ இதில் வந்து விச் டைப் ஆஃப் க்ரீன் ஹவுசஸ் வி கேன் யூஸ்டு பேஸ்ட் ஆன் தேர் யூட்டிலைசேஷன் சொல்லிடுவான். சரிங்களா, பேஸ்ட் ஆன் தேர் ஷேப்புன்னு சொல்லிட்டு இதில் ஒரு ஆப்ஷனை கொடுத்துட்டு இதில் இதை கொடுத்துருவான். ஸோ அந்த டைமில் யூ கேன் செலக்ட் தி கரெக்ட் ஆப்ஷன்ஸ். சரிங்களா, அடுத்து இதோட கொஷின்ஸ்லாம் நான் அடுத்த லெட்டராக டிஸ்கஸ் பண்ணுறேன். நான் யூனிட் 5 தனியாக வருதில்ல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.